தீபாவளியை ஒட்டி சென்னையில் இருந்து சொந்த ஊருக்கு செல்ல ஆம்னி பேருந்துகளில் 3 மடங்கு டிக்கெட் கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. 3 மடங்கு கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது பொதுமக்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது. 17ஆம் தேதி சென்னையில் இருந்து பல்வேறு ஊர்களுக்கு செல்லக்கூடிய நிலையில் ஆம்னி பேருந்துகளில் 3 மடங்கு கட்டணமானது உயர்த்தப்பட்டிருக்கிறது. இது பற்றி விரிவான தகவல் தர காத்திருக்கிறார் செய்தியாளர் பாலாஜி. விவரங்கள் என்ன? தீபாவளி பண்டிகை வரும் 20ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இதன் காரணமாக சென்னையிலிருந்து பொதுமக்கள் தங்களது சொந்த ஊருக்கு செல்ல தயாராகி வருகின்றனர். இந்த நிலையில் தமிழக அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் தீபாவளி பண்டிகையொட்டி 20,000 பேருந்துகள் இயக்கப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வரும் 17ஆம் தேதி தீபாவளி பண்டிகையொட்டி சென்னையிலிருந்து பெரும்பாலான மக்கள் தங்களது சொந்த ஊருக்கு செல்வது திட்டமிட்டு இருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் ஆம்னி பேருந்துகளின் கட்டணம் என்பது தற்போது 3 மடங்கு அதிகரித்துள்ளது. வழக்கமாக சென்னையிலிருந்து திருநெல்வேலிக்கு 1,800 ரூபாய் வரை அதிகபட்சமாக கட்டணம் வசூலிக்கப்படும். தற்போது இந்த கட்டணம் என்பது 5,000 வரை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அதே போல சென்னையிலிருந்து கோயம்புத்தூருக்கு வழக்கமாக 1,200 ரூபாய் வரை அதிகபட்ச கட்டணம் வசூலிக்கப்படும் நிலையில் தற்போது அதிகபட்சமாக 3,000 வரை இந்த கட்டணம் என்பது நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இதே போல சென்னையிலிருந்து மதுரைக்கு அதிகபட்சமாக 1,100 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படும் சாதாரண நாட்களில் தற்போது அந்த கட்டணம் என்பது 4,100 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அதே போல சென்னையிலிருந்து நாகர்கோவிலுக்கு வழக்கமாக 1,500 ரூபாய் வரை அதிகபட்சமாக கட்டணம் வசூலிக்கப்படும் நிலையில் தீபாவளி பண்டிகையொட்டி வரும் 17ஆம் தேதி சென்னையிலிருந்து நாகர்கோவிலுக்கு செல்வதற்காக 4,000 ரூபாய் வரை அதிகபட்சமாக ஆம்னி பேருந்துகளில் கட்டணம் என்பது நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக தமிழக அரசும் ஒவ்வொரு பண்டிகையின் போதும் இந்த கூடுதல் கட்டணம் வசூலிக்க கூடாது. அதே போல பல்வேறு இடங்களில் திடீர் ஆய்வு போன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டாலும் ஆம்னி பேருந்துகளின் கட்டணம் என்பது தொடர்ந்து இதே போன்ற இந்த பண்டிகை நாட்களில் அதிகரித்து வருவது தற்போது பொதுமக்களிடையே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.